ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 33 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு ரொம்பவே வர்த்தியாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் ஒரு ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ கதையை ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 2 எபிசோட் 9. மைக்கியோட பைக் சவுண்ட் கேட்கவுமே எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. மைக்கி தான் வரான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மைக்கி இப்போ கேஷுவலா சர்ச்சுக்குள்ள என்ட்ரு ஆகிறான். ஹாப்பி கிறிஸ்மஸ் கைஸ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் ஒரு ரைட் போலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். அப்ப எல்லாரும் அடி வாங்கி நின்னுட்டு இருக்காங்க. பிளாக் டிராகனும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்படிங்கறத மைக்கி பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும், மைக்கி என்ன மன்னிச்சிரு, நான் தான் டீலிங்க மீறி உங்க கூட ஃபைட் பண்ண எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு மீட்சியா சொல்றான். ஆமா அப்படின்னு மத்தவங்களோ ஹாக்காய காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாங்க. என் பிரதர் சினிச்சிரோ இதை பத்தி அடிக்கடி பேசுவான். ஈவன் பாஜி கூட சொல்லியிருக்கான். மீட்சியா பைக் உண்மையிலேயே சூப்பர்ல, அது ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டை கொடுக்குதுன்னு. நாங்க எப்பவுமே கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு ரைடு போவோம். அவங்க 2 பேர் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு மைக்கி சொல்லவும், அவங்க இறந்து போனதுன்னு நினைச்சு மைக்கி உண்மையிலேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்ப வீக்கா இருக்கானோ அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படின்னா நீ தான் அந்த இன்வென்சிபிள் மைக்கியா அப்படின்னு டைஷோ கேட்கவோ, ஹே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசிட்டு இருக்கல, ஏன்டா குறுக்க வர அப்படின்னு மைக்கி கேட்கவோ, இன்னைக்கு இவங்க எல்லாரும் உயிரோட இங்க இருந்து போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், மீட்சியா சத்துட்டா என் கூட யாரா ரைடு வருவா அப்படின்னு மைக்கி டென்ஷன் ஆகிறான். கேசுக்கி சொன்ன மாதிரியே மைக்கி எல்லாரும் இறந்ததுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மைக்கி ஒரு மான்ஸ்டரா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல காசுட்டரா சொல்லியிருப்பான். வீக்கா இருக்கிற கண்டிஷன்ல மைக்கி ஃபைட் பண்றது சரிதானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரே பஞ்சில டைஷோ மைக்கிய நாக் அவுட் பண்றான். மைக்கி தோத்துட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோமா அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டாக் ஆகுறாங்க. கரெக்டா 12 மணி ஆகவோ சர்ச் பெல் வர அடிக்க ஆரம்பிக்குது. என்னோட வெற்றியை கடவுளே மணி அடிச்சு கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லி டைஜூ சிரிச்சிட்டு இருக்கான். டைஜூ உன்னை விட மாட்டான் அப்படின்னு மீட்சி அவனை அடிக்கலான்னு ஓடி போகவோ ஸ்லோ ஆகுறான். பார்த்தா மைக்கி எந்திக்கிறான். பிரேயர் டைம் முடிஞ்சது அப்படின்னு மைக்கி சொல்றான். நீ தோத்துட்ட, ஒத்துக்கோ மைக்கி, இவன் கூட சண்டை போட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஈனுவி ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ஈனுவி ஸ்கூல் படிச்சிருந்த டைம்ல கோகோ அவனை பார்க்க போறான். 9th ஜெனரேஷன் பிளாக் டிராகனை டோமான்னு நம்மளோட சின்ன பசங்க தோக்கடிச்சிட்டாங்க. இதை விட்டு கொடுத்துருன்னு கோகோ சொல்லவும், இல்ல முடியாது, நான் பிளாக் டிராகனை எப்படியாச்சும் ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஈனுவி சொல்றான். அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு கோகோ சொல்லவும், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் தனியாளா வச்சு அதை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், பிளாக் டிராகனை நீ ரிவைவ் பண்ண அவ்வளவு உறுதியா இருக்கன்னா எனக்கு அதுக்கு ஒரு ஆளை தெரியும், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்னு கோகோ சொல்லி கூட்டிட்டு போறான். இந்நாள் வரைக்கும் மோபியஸ், வால்ஹலா, டோமான் இவங்க யார்கிட்டயுமே நான் ஃபைட் பண்ணி தோத்ததில்ல. கோகோ சொல்றான், அந்த டைஷுங்கிறவனை நான் தோக்கடிக்கணுங்கிறதுக்காக தான் மணக்கிட்டு அந்த இடத்துக்கே போனேன். அதுக்கப்புறமா வேணா அவனை என் கேங்ல சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ண அப்படின்னு ஈனுவி போயிட்டு அவனை ஃபைட்டுக்கு கூப்பிடுறான். எனக்கு போர் அடிக்காத மாதிரி ஃபைட் பண்ணு அப்படின்னு டைஷோ சொல்றான். அன்னைக்கு வரைக்கும் நான் 1-on-1 ஃபைட்ல தோத்ததே கிடையாது, ஆனா அன்னைக்கு அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு ஈனுவே ஆடி வாங்கிட்டு இனிமே நீங்க தான் பாஸ் அப்படின்னு சொல்லி டைஜு கிட்ட சொல்றான். சரி அப்படின்னா அவன் ஆசைப்படியே பிளாக் டிராகனை ரிவைவ் பண்றான் அப்படின்னு அவன் சொல்றான். கோகோ நீயும் என் செகண்ட் லெப்டினன்ட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் அந்த பிளாக் டிராகனையே ரிவைவ் பண்ணான். ஒரு லீடரா அவன் சூப்பராகவே செயல்பட்டான். ஆனா அது மட்டும் அவனோட திறமை கிடையாது. 100 பேர் வந்தப்ப கூட டைஜூர் தனியால நின்று எல்லாரையுமே போட்டு தள்ளலாம். சோ டைஜூர் ரொம்பவே ஸ்ட்ராங், உன்னால கண்டிப்பா அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ஈனுவே மைக்கி கிட்ட சொல்றான். என்னோட ஸ்ட்ராங்கான பஞ்சி வாங்கிட்டு நீ நின்றுட்டு இருக்கனா உண்மையிலே நீ கொஞ்சம் பலசாலி தான், அதுக்குன்னு நீ உன்னை கிரேட் நினைச்சிடாத அப்படின்னு டைஷோ சொல்றான். மைக்கிக்கு பேக்கப்பா நாங்க இருக்கோம், நாங்க அவன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவனால அவ்வளவுதான் முடியுமா இன்வின்சிபிள் மைக்கி அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். மைக்கி சோகமா இருக்கிற கண்டிஷன்ல அவனால ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க. என்ன ஏன் உன்னை பஞ்ச் பண்ண விட்டேன் தெரியுமா, அது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு மைக்கி கண்ணுமிக்கிற செகண்ட்ல பார்த்தா டைஜுவை தோக்கடிச்சிருந்தான். டைஜு ஏன் திடீர்னு கீழே விழுந்தான் அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. மைக்கி திடீர்னு காத்துல ஜம்ப் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தா டைஜு தரையில கிடக்குறான். எல்லாமே ஸ்பிளிட் செகண்ட்ல நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டைஜோ ஒரே கிக்ல தோத்துட்டானா, உண்மையிலேயே இவன் இன்வின்சிபிள் மைக்கி தான் அப்படின்னு ஏனவும் கோகோவும் பாக்குறாங்க. டைஜோ சிங்கிள் கிக்ல தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு ஹாக்காயும் அவன் சிஸ்டரும் பாக்குறாங்க. இது நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு மீட்சியா நினைக்கிறான். கிறிஸ்மஸ் டைம்ல நான் எப்பவுமே அவங்க கூட ரைடுக்கு போவேன் அப்படின்னு பாஜி கொடுத்த அந்த சாம் எடுத்து மைக்கி காமிக்கிறான். எப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் இதை போட்டுட்டு தான் ஷினிச்சிரோ பாஜி கூட ரைடுக்கு போவேன், ஏன்னா அவங்க எல்லாருமே என் ஹார்ட்ல இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு மைக்கி சொல்லவும், அவங்க இறந்து போன விஷயங்கள்னால மைக்கி ஒன்னும் மான்ஸ்டர்லாம் மாறலாம், அவன் நார்மலா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். கிறிஸ்மஸ் முடிஞ்சிட்டு தான், பட் லேட் ஆனாலும் நம்ம எல்லாரும் ஒரு ரைடு போலாம் அப்படின்னு மைக்கி அவங்கள கூப்பிடுறான். நான் விட மாட்டேன், இங்க இருந்து நீங்க யாருமே உயிரோட போக முடியாது, என் ஆளுங்க இந்த சர்ச்சை சுத்தி நிக்கிறாங்க. கோகோ நம்ம ஆளுங்க எல்லாரையும் உள்ள இருக்கு, எல்லாரையும் இவங்களை வந்து அட்டாக் பண்ணி கொல்ல சொல்லு அப்படின்னு டைஜோ வந்து கோகோக்கு ஆர்டர் கொடுக்குறான். உனக்கு இன்னும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியலன்னு நினைக்கிறேன். நியூ இயரா கண்டிப்பா கிரியேட் ஆக போகுது, ஆனா அதை கிரியேட் பண்ண போறது நீ இல்ல டோமான் தான் அப்படின்னு மைக்கி சொல்லவும், டைசு செம டென்ஷன் ஆயிட்டு சீக்கிரம் எல்லாரும் வாங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள வர சொல்லுன்னு கோகோவை பார்த்தா கோகோ ஷாக் ஆகி போய் நிக்கிறான். பாஸ் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு கோகோ சொல்றான். பிளாக் டிராகன் 100 மெம்பர்ஸையும் டிராகன் அசால்ட்டா அடிச்சு போட்டு வச்சிருக்கான்.
ஹே மைக்கி மாலை நின்னாம்னா நான் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கியா அப்படின்னு டிராக்கன் சொல்றான். கைஸ் இப்போ நம்ம கூட மைக்கி இருக்கான், நம்ம 100 பேர் வந்தாலும் சமாளிச்சிடலாம், எல்லாரும் இன்னும் கொஞ்சம் தூரம் தாக்குப்படுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஜெஃபியோ மீட்சியா எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ பேச்சு கேட்டு ஃபைட்டுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. டிராக்கன் உள்ள வரதை பார்த்துட்டு யாருக்கும் எதுவும் புரியல. உங்க எல்லாருக்கும் என்னாச்சு இவ்வளவு ரத்தமா இருக்கு அப்படின்னு டிராக்கன் கேட்டுட்டு கமாண்டர் வெளியே இருக்கிற 100 பேரையும் முடிச்சாச்சு அப்படின்னு டிராக்கன் சொல்றான். என்ன அது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே ஓடி போய் வெளியே பாக்குறாங்க. சோ டோமான் பிளாக் டிராகனை தோக்கடிச்சிட்டாங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யோசுகா இதை பார்த்து ஷாக் ஆகுறா. டோமானோட டாப் டோன்னா சும்மாவா அப்படின்னு மீட்சியா சொல்றான். ஹாக்காய், டைஷோ, மீட்சியா, யோசுகா எல்லாரும் உயிரோட இருக்காங்க, என் மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ரிலாக்ஸ் ஆன உடனே இவ்வளவு தரம் அடி வாங்கினதுல நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருதான். டாக்கமிச்சி தான் இருக்கிறதுலயே அவன் லிமிட்டை தாண்டி ஃபைட் பண்ணியிருக்கான். மேபி மைக்கியோ டிராகனோ எல்லாரையும் தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கான ஹீரோ டாக்கமிச்சி தான் அப்படின்னு மீட்சியா சொல்றான். அங்க இருக்கிற எல்லாருமே ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அமைதியா நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு இப்ப மத்த எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. டைஷோ நம்ம தோத்துட்டோம், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு மதப்புல இருந்தோம், அது ஜாலியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈனுவி கிளம்புறான். நானும் உன் கூட தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அவன் கூட கிளம்புறான். ஹாக்காய் யோசுகா 2 பேருமே அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் டைமா தோத்து போனது எப்படி இருக்கு பிரதர்? மேபி நீ ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நானும் யோசுகாவும் உனக்கு அடிமையா இருக்க மாட்டோம், நீ எங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் உன்னை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்காய் அங்க இருந்து கிளம்புறான். நீ இவ்வளவு நடந்தும் மாறலன்னா நீ உண்மையிலே ஒரு முட்டாளா தான் இருப்ப. நம்ம அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நீ ஒரு நாள் கூட அவங்கள பத்தி பேசினதே இல்லை. என்னதான் நம்ம ஃபேமிலியா இருந்தாலும் நீ தனிமையில இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்ட. நான் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது, நானும் உன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். நான் உன்னை கொலை பண்ற லெவலுக்கு உன்னை வெறுத்தாலுமே எனக்கு உன்னை பிடிக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு யோசுகா அங்க இருந்து கிளம்புறா. மயங்கி போன நம்ம ஹீரோவா மைக்கி பைக்ல பின்னாடி வச்சு ரைடு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் பெட் அதிருது அப்படின்னு நம்ம ஹீரோ எரிஞ்சு பார்த்தா பைக்ல ரைடு போயிட்டு இருக்கான். பார்த்து உட்கார விழுந்துராதான் மைக்கி சொல்றான். ஆமா மத்தவங்களெல்லாம் எங்க நம்ம ஹீரோ கேட்கவா, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம எங்க போறோம் நம்ம ஹீரோ கேட்கறான். பார்க்க தானே போறா அப்படின்னு சொல்லி மைக்கி நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போறான். இந்த இடம் தான் வந்துட்டோம் அப்படின்னு மைக்கி சொல்லவும் இந்த இடமா, இது எனக்கு தெரிஞ்ச இடம் மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டே போயிட்டு இருந்தா. ஹீனா அங்க நின்றுட்டு இருக்கா. ஹீனா கூட நம்ம ஹீரோ முந்தின நாள் தான் பிரேக்கப் பண்ணிருப்பான். மைக்கி இப்ப அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ டோமானோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனும் சலச்சவன் இல்ல அப்படிங்கறத நம்ம ஹீரோ ப்ரூவ் பண்ணிட்டான். மைக்கி டிராகன்லாம் வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஈவன் 1000 பேர் வந்தா கூட அவங்க அடிச்சு போட்டுடலாம். ஆனா பயந்துட்டு இருக்கிற ஹாக்காய எப்படிதான் இருந்தாலும் மாத்தவே முடியாது. ஆனா அப்பேற்பட்டவனை கூட நம்ம ஹீரோ மாத்திட்டான். இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் மைக்கிக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஹீனா முன்னாடி மைக்கி நிப்பாட்டிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.